ஃபீனிக்ஸ் பேசக்கூட விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு எதிர்பார்க்கு. ஃபீனிக்ஸ் என்ற படம் அந்த மாதிரி தலை, சும்மா 3 கிலோ சாமாத்து போட்டு பறங்குன்னு போட்டு வெட்டு தலை, அப்படியாப்பட்ட ஒரு வெட்டு. அத்தனை க்ளவுஸாக மாட்டி சும்மா 1-2 பஞ்சு மைக் டைசன் போல குத்துறாரு பாருங்க குத்து, அப்படியாப்பட்ட ஒரு குத்து. என்னடா படம் கதைக்கு போலையேன்னு பார்த்தேன். படம் என்னடா கதைக்கு போலையே அப்படின்னு பார்த்தா எங்களுக்கான கதையாக இருக்குது. ஏன்னா எங்ககிட்ட படிப்பறிவு இல்லைனாலும் அடுத்த கட்டத்துக்கு போனோன்னா நாங்கள் எப்படி போக முடியும்? விளையாட்டுன்ற ஒரு விஷயம் மூலியமாக தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற பசங்க தெரியும் கண் எதில் கெட்டு போகிறாங்க. அவங்களுக்கு விளையாட்டுன்ற ஒரு விஷயத்தால் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது தலைவா, தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம். யார்? எங்களை போல் வெயில் தோலை அவங்க கேட்க மாட்டான், ஏசி தோலை கேட்குறான் தலைவா, ஏசி தோலை. அதை தான் இந்த படத்தில் சூப்பரான கருத்தை அழகாக அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. அழகான கருத்து தலைவா. பஜார் தலைவா, புலிக்கு பிறந்தது எப்பயுமே பூனையாவது புலியாக தான் தலைவாகும். ஏன்னா தலைவன் அப்படியாப்பட்ட 100வது படம் போல் நடிப்பு தலைவா. ஃபஸ்ட்டு படம் போலே இல்லை, 100வது படம் போல் ஒரு நடிப்பு தலைவா. பயங்கரமாக இருக்குது தலைவா நடிப்பு, அல்டிமேட் தலைவா படம். ஏன்னா நிறைய பேர் ட்ரோல் பண்ணுவாங்க, அப்பாவால் தான் பையன் வந்தான்னு. அது வேணா உண்மை. ஏன்னா அப்பா வந்து பாதியை காட்டுவார், அந்த பாதியில் பையன் கரெக்டாக நந்து போகணும், புரியுதுங்களா? அதனால ட்ரோல் வரும், அப்பனால பையன் வந்துட்டான்னு. இப்போ எங்கள் அப்பா எனக்கு ஒரு பாதியை காமிச்சானு அந்த பாதியில் போவேன், கேட்டால் அவங்க அப்பா தான் சேர்த்து விட்டா நீ சொல்லக்கூடாது. அதில் கெட்டு போகிறவனும் இருக்கான், நல்லா மேலே வந்தவனும் இருக்கான். அதனால அந்த ட்ரோலெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது தலைவா. ஏன்னா இதுதான் உண்மை, ஃபேக்ட். படம் பெஜார் அல்டிமேட்டாக இருக்குது தலைவா. கரெக்டாக சேரும்ண்ணா. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் ரொமான்ஸ் எதிர்பார்த்தா யாரும் எதிர்பார்மா, கிஸ் அதெல்லாம் யாரும் ஆக்ஷன். ஏன்னா ஆக்ஷன் தான் இப்போ எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. வந்தோமா 2 மணி நேரம் சும்மா சண்டை காட்சிகள் நடுவில் இருந்தாலும் நடுவில் கதைக்கான விஷயத்துக்கு வந்தார் பாக்ஸிங். ஏன்னா விளையாட்டும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துப்போம், அதையும் அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் விளையாட்டு ரெண்டுத்தையும் அவங்க ஃபஸ்ட்டு படத்திலே கொடுத்தனால அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த படம் நல்லா கொடுத்துருக்காங்க. அதுவும் வேணா இருக்கலாம், ஏன்னா அவர் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் டைரக்ஷன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவரும் நல்லா பண்ணியிருக்காரு டைரக்ஷன். ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. எல்லாமே ஃபுல்ஃபில்லாக தான், ஃபுல் மீல்ஸை சாப்பிட்டு பாயாசம் ஆச்சிட்டு வந்த போல தலைவா படம். பயங்கரமான ஒரு படம், நல்லா இருக்குது. அதுதான் தெரியல, இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போனால் இந்த மியூசிக் சும்மா நல்ல தும்முன்னு போட்டு கானா சாங்கை இறக்கி பயங்கரமாக கொடுத்ததுன்னா அந்த மியூசிக் பயங்கரமாக அடுத்த கட்டத்துக்கு டைரக்ஷனுக்கு அடுத்தது அந்த மியூசிக். அதே போல் எல்லாருமே படம் ஃபுல்லாக எல்லாருக்கும் அவங்க கொடுத்த கதாபாத்திரத்துக்கு அழகாக நடித்து அவங்க பேரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க தலைவா. பயங்கரமாக யாரும் வந்து இவங்க சரியில்லை அவங்க சரின்னு யாரையும் சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு படமாக இருக்குது. ஃபீனிக்ஸ் பறந்துகிட்டே இருப்பா போல் இந்த படத்தில், அப்படியாப்பட்ட ஒரு படம் பயங்கரத்தில். இது ஒரு வித்தியாசம் தலை. ஏன்னா ஒவ்வொரு படம் ஒரு கட்டத்தை எடுத்துருப்போம், இந்த ஒரு படம் ஒரு கட்டம். ஏன்னா பாக்ஸிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸிங் அது வேறு மாரி காட்டும். இந்த பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்குது. ஏன்னா நான் பார்க்கும்போது உண்மையாக எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைச்சது இந்த படத்தில். அப்படியாப்பட்ட ஒரு ஃபீலிங் இந்த படம் மூலிமா நல்லா இருந்தது தலைவா. அதை தானே என்னன்னா அப்பாவால தான் பையன் வந்தான்னு ட்ரோல் பண்ணுறாங்க. அது உண்மைதான், அப்பாவால தான் பையன் வந்தான்னு அது உண்மைதான். ஏன்னா அப்பா வந்து வழி காட்டுவாருண்ணே எப்பயுமே. பையன் வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு அப்பா வழி காட்டுவார். அந்த வழியை தான் இதில் காட்டியிருக்காரு. ஏன்னா அவரோட ஃபீல்டு படம் மூலியமாக அவர் வழி காட்டியிருக்காரு. அந்த வழியை தான் அவர் தேர்ந்தெடுத்து. அதனால ட்ரோல் வரும். ட்ரோலை நம்ம எதிர்க்காதவங்க யாருமே இல்லை. இப்போ நம்ம தளபதி அவரே எவ்வளோ ட்ரோல் எதிர்பார்த்துன்னு இருக்காரு. இப்போ அவர் சிஎம்ஓ உட்காந்தாருன்னா அந்த ட்ரோல்லாம் உடஞ்சிரும்ண்ணே. அதே போல் இவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு அதெல்லாம் உடஞ்சிரும். ட்ரோல் எல்லாருக்குமே வரும், முன்னேறவங்க எல்லாருக்கும் ட்ரோல் வந்து தான் ஆகும். அவங்க அதை எதிர்கொள்ளணும், அதுதான் வாழ்க்கை. சேலஞ்ச் எதிர்பார்க்கணும், அதுதான் வாழ்க்கை. சூப்பர்ண்ணே, 10க்கு 8 கொடுப்பேண்ணே. நல்லா இருக்குண்ணே. வந்தீங்கன்னா 1 டைம் ஆச்சோ ஃபுல்ஃபில்லாக பார்த்துட்டு போகலாண்ணே. முகம் சுளிக்காமல் 1 டைம் ஃபுல்ஃபில்லாக பார்த்துட்டு போகலாண்ணே. நன்றிண்ணே.